ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கின்ற பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிதாவின் வலது பாசத்திலிருந்து நமக்காக பகிர்ந்து பேசுகிற எஜமானர் யெஷுவா மஷியாவிற்கே மகிமை உண்டாவதாக. எஜமானர் யெஷுவா மஷியாவின் நாமத்தினால சகோதர சகோதரிகள் வாலிப பிள்ளைகள் எல்லோருக்கும் 2ஆம் மாதத்தின் முதல் நாள் வாழ்த்துக்கள். ராஷ் கோடே ஷமேக். Happy first day of the second month as per the biblical calendar. மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள் என்கிற பிரமாணத்தின்படி முதலாவது எக்காலம் ஊதி பிறகு ஜெபம் செய்து இந்த 2ஆம் மாதத்தின் முதலாம் நாள் பரிசுத்த சபை கூடுதலை எஜமானர் யெஷுவா மஷியாவின் நாமத்தினால யாவை தேவனின் சித்தத்தின்படி ஆசரிக்க கடவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 2ஆம் மாதத்தின் முதல் நாளிலே நம்மை சபையாக கூடி செயல்படுவதாக செய்த தேவனுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரங்கள். தேவனை நோக்கி பரலோகத்தின் தகப்பனே, பரிசுத்தரை ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறது தர்மையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கடந்த மாதம் முழுவதிலும் எங்களை கண்ணீர் மணி போல பாதுகாத்தீர், எங்களை உடுத்து வித்தீர், எங்களை போஷித்தீர், எங்களை திருப்தியாக்கினீர், எங்களை வழிநடத்தினீர். எல்லாமுமாயிருந்து எங்களை கரப்படுத்து எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற உங்களுடைய மகா பெரிய தயவுக்காக, கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியுள்ள இருதயோடு எப்பொழுதும் உமக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக, எப்பொழுதும் உமக்கு துணை செலுத்துகிறவர்களாக எங்களையே உமக்கென்று நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தையும் நீர் மாத்திரமே ஆட்கொண்டு ஆளுகை செய்வீராக. இதோ இந்த மாதத்தின் முதல் நாளை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதத்திலே தேவ சித்தத்தின்படி நாங்கள் நடக்க உதவி செய்க. உடைய ராஜ்யத்தின் காரியங்களை நாங்கள் ஆண்டவரை நேர்த்தியாக செய்து முடிக்க உதவி செய்யும். இந்த மாதத்திற்கான திட்டம் எங்களை குறித்து நீர் என்ன வைத்திருக்கிறீரோ அதை நாங்கள் நேர்த்தியாக செய்து முடித்து உடைய ஆலோசனையின்படி எங்களுடைய விருப்பத்தின்படி செய்யாமல் உம்முடைய சித்தத்தின்படி செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. உடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லி ஆத்துமாக்களை எங்களுடைய ராஜ்யத்தில் அறுவடை செய்ய ஞானத்தை தந்து வழி நடத்துங்க. தாழ்த்துகிறோம், உயர்ந்திருப்பீராக. பிதாவின் வலது பாசத்தில் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்களே எஜமானர் யெஷுவா மஷியாவே, உடைய வருகைகளை நாங்கள் கரைந்து பிழையற்றவர்களாக எடுத்துக் கொள்ளப்பட எங்களை தகுதிப்படுத்தி ஆயுதப்படுத்தி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். யெஷுவாவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் முதல் நாளை சபை கூடுதலை உடைய கருத்தில் தந்து ஆரம்பிக்கிறோம். எங்கள் அன்பு தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு அருமையான மாலை வேளையை, இன்னும் ஒரு அருமையான 2ஆம் மாதத்தின் முதல் நாளை
நம்ம எல்லாருக்கும் காண செய்த கிருபைக்காக யாவை தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இந்த அருமையான மாலை வேளையிலே, இந்த அருமையான 2ஆம் மாதத்தின் முதல் நாளிலே சகோதர சகோதரிகள் வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் காண்பதற்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. யாவை தேவன் மகிமைப்படுவாராக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே மன மகிழ்ச்சியாக இருந்து தேவனை மகிமைப்படுத்தின நாளிலே உங்கள் எல்லோரையும் சகோதர சகோதரி வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் வாழ்த்தி இந்த முதல் 2ஆம் மாதம் முதல் நாள் பரிசுத்த சபை கூடுதலை வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. கடந்த மாதம் முழுவதிலும் நம்மை கண்ணின் மணி போல காத்து யாவை தேவன் தம்முடைய செட்டின் கீழ் வைத்து போகையிலும் வருகையிலும் பாதுகாத்து போஷித்து நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து பணத்தை சந்தித்து நாம் செய்யும் தொழிலை ஆசீர்வதித்து நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து தம்முடைய சித்தத்தின் படி வழிநடத்தி இன்னும் அவரண்டை கிட்டி சேர்த்து விசுவாசத்திலே வளர் செய்த கிருபைக்காக யாவை தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திர பலியை நாம் ஏறெடுப்போம். இந்த மாதத்திலும் நம்மை அதே போல வழி நடத்துவதற்காகவும் நாம் எல்லோரும் யாவை தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நிஜமான யெகோவா ஆமென் நாமத்தினாலே. அல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரம். பிதாவின் வலது பார்த்து நமக்காக பரிந்து பேசுகிற நிஜமான யெகோவா ஆமென்க்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியை உடையவரே ஸ்தோத்திரம். கேருபீன்களாலும் சேராபீன்களாலும் ஓயாமல் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய யெகோவா பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுவரே ஸ்தோத்திரம். ஒருவரும் காணக்கூடாதவரே ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்பவரே ஸ்தோத்திரம். தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரே ஸ்தோத்திரம். ஏக சக்கராதிபதியே ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜனே ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தரே ஸ்தோத்திரம். சாவாமை உள்ளவரே ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தமும் மாணவரே ஸ்தோத்திரம். அல்பாவும் உமேகாவும் மாணவரே ஸ்தோத்திரம். முந்தினவரும் பிந்தினவரும் மாணவரே ஸ்தோத்திரம். மகா உன்னதரே ஸ்தோத்திரம். மகா பலன் உள்ளவரே ஸ்தோத்திரம். மகா பராக்கிரமம் உள்ளவரே ஸ்தோத்திரம். மகத்துவம் மாணவரே ஸ்தோத்திரம். வல்லமையின் தேவனே ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தரே ஸ்தோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சர்வ லோகத்துக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே ஸ்தோத்திரம். தூயாதி தூயவரே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் பரிசுத்தரே ஸ்தோத்திரம். பாவத்தை பாராத சுத்த கண்ணரே ஸ்தோத்திரம். பட்சிக்கும் அக்கினியே ஸ்தோத்திரம். பட்சபாதம் இல்லாதவரே ஸ்தோத்திரம். மிகுந்த கிருபை உள்ளவரே ஸ்தோத்திரம். இரக்கம் உள்ளவரே ஸ்தோத்திரம். மனதுருக்கம் உள்ளவரே ஸ்தோத்திரம். எல்லார் மேலும் தயை உள்ளவரே ஸ்தோத்திரம். அன்பாகவே இருக்கிறவரே ஸ்தோத்திரம். அன்பில் பூரணரே ஸ்தோத்திரம். பூரண சர்க்குணரே ஸ்தோத்திரம். நீதியின் தேவனே ஸ்தோத்திரம். நீதியுள்ள நியாயாதிபதியே ஸ்தோத்திரம். ஆலோசனை பிதாவே ஸ்தோத்திரம். ஆலோசனை ஆச்சரியமானவரே ஸ்தோத்திரம். சமாதான கர்த்தரே ஸ்தோத்திரம். சமாதான காரணரே ஸ்தோத்திரம். சமாதானத்தின் மகத்துவம் உள்ளவரே ஸ்தோத்திரம். முற்றிலும் அழகானவரே ஸ்தோத்திரம். தேனிலும் உங்களுடைய வார்த்தை மதுரமானதே ஸ்தோத்திரம். யாகூவா ரஃபா சுகம் தரும் தேவனே ஸ்தோத்திரம். யாகூவா ஷம்மா எங்கள் கூடவே இருப்பவரே ஸ்தோத்திரம். யாகூவா ஈரே எங்கள் தேவையெல்லாம் சந்திப்பவரே ஸ்தோத்திரம். யாகூவா ஷலோம் சமாதானம் தருபவரே ஸ்தோத்திரம். யாகூவா நிசி ஜெயம் தருபவரே ஸ்தோத்திரம். யாகூவா ரோகி எங்களது நல் நெய்ப்பதே ஸ்தோத்திரம். யாகூவா சிட்கேனோ நீதியின் தேவனே ஸ்தோத்திரம். யாகூவா மக்காதேஷ் பரிசுத்தமாக்கும் தேவனே ஸ்தோத்திரம். யாகூவா ஹுசேனோ உருவாக்கும் தேவனே ஸ்தோத்திரம். யாகூவா ஏலோகிம் எங்கும் நிறைந்திருப்பவரே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் சர்வ வல்ல தேவனே ஸ்தோத்திரம். ஏப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவரின் தேவன் இன்று எங்கள் தேவனாக இருக்கிறீர் ஸ்தோத்திரம். ஏப்ரஹாமுக்கு வாக்குத்தத்தம் செய்து அதை நிறைவேற்றின தேவன் இன்று எங்களுக்கும் அவ்விதமே நிறைவேற்றுகிறீர் ஸ்தோத்திரம். ஏப்ரஹாமின் விசுவாசத்தை வர்த்திக்க செய்த நீர் இன்று எங்களுடைய விசுவாசத்தை பெருக செய்கிறீர் ஸ்தோத்திரம். ஈசாக்கின் பயபக்திக்குரியவரே இன்று எங்களுடைய தேவ பக்தியை உயர்த்துகிறீர் ஸ்தோத்திரம். ஈசாக்கு 100 மடங்கு பலன் பெறும்படி ஆசீர்வதித்த தேவன்
இன்று எங்களையும் அவதமே ஆசீர்வதிக்கிறீர் சொல்றோம். யாக்கோபை பெருக செய்த தேவன் இன்று எங்களையும் பெருக செய்கிறீர் சொல்றோம். யோசேப்பை தம் சகோதரனை உயர்த்தின தேவன் இன்று எங்களையும் உயர்த்திருக்கிறீர், இன்னமும் உயர்த்த போகிறீர் பிதாவே. எஜமான வே உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளை செல்வம், சுகம், பலன், ஐஸ்வர்யம், தேவ பக்தி இவைகளெல்லாம் முற்பிதாவில் கட்டளையிட்டீரே. இன்று எங்களுக்கும் இவைகளை ஆசீர்வதற்கு விதித்திருக்கிறீர் சொல்றோம். இஸ்ரவேலர்களை எல்லாவித அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த தேவன் இன்று எங்களையும் எல்லாவித பாவ சாப கட்டிலிருந்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறீர் சொல்றோம். மோசேயின் கைகளால் அற்புத அடையாளங்களால் நிரப்பின தேவன் இன்று எங்களையும் அற்புத அடையாளங்களால் நிரப்புகிறீர் சொல்றோம். இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் ஒரு வித்தியாசத்தை காண செய்த நீர் இன்று எங்களுக்கும் எங்கள் சத்துருக்கும் நடுவே ஒரு பெரிய வித்தியாசத்தை காண செய்கிறீர் சொல்றோம். இஸ்ரவேலருக்காக மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் கூட சென்ற நீர் இன்று எங்களுக்கும் அக்கினி மதிலாய் இருப்பீர் சொல்றோம். இஸ்ரவேலர்களை வனாந்தரத்திலே போஷித்த தேவன் இன்று எங்களையும் போஷிக்கிறீர் சொல்றோம். இயற்கைக்கு பாற்பட்ட விதத்தில் சிவந்த சமுதிரத்தை பிளந்து இஸ்ரவேலர்களை எகிப்தியரிடமிருந்து தப்பிக்க செய்த நீர் எங்களையும் எங்கள் சத்துருக்களிடமிருந்தும் எல்லாவித கஷ்ட நஷ்டங்களில் இருந்தும் தப்பிக்க செய்ய வல்லவராய் இருக்கிறீர் சொல்றோம். இஸ்ரவேலருக்காக யுத்தம் செய்த நீர் இன்று எங்களுக்காக யுத்தம் செய்கிறீர் சொல்றோம். குதிரைகளோ யுத்தம் நாட்களுக்கு ஆயத்தமாக இருக்கும், ஜெயமோ பிதாவே எஜமான ரிஷுவா மஷியாவே உம்மால் மாத்திரமே வரும். பிதாவே எங்களுக்காக அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தும் இருக்கிறீர், அவைகளை எஜமான ரிஷுவா மஷியா மூலமாக நிறைவேற்றியும் இருக்கிறீர். வாக்குத்தத்தங்களை நாங்கள் இப்போது அறிக்கையிட்டு அவைகளை எஜமான ரிஷுவா மஷியாவின் நாமத்தினாலே சுதந்திரத்துக் கொள்கிறோம். எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிதாவே நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. பிதாவே நீர் எங்களை அதிசயங்களை காண செய்கிறீர். பிதாவே நிச்சயமாகவே நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பெருக செய்கிறீர். பிதாவே நித்தமும் நீர் எங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் எங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்கி எங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறீர். நாங்கள் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீர் ஊற்றை போலும் இருப்போம். பிதாவை தீங்கு நாட்களில் நெருக்கத்தின் காலத்தில் நீர் எங்களுக்கு சகாயம் செய்கிறீர் சொல்றோம். பிதாவை சகல ஜனங்களை பார்க்கிலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் சொல்றோம். பிதாவே எங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும் சொல்றோம். பிதாவே நீர் எங்கள் மேல் இருக்கிற நுகத்தை குறித்து எங்கள் கட்டுகளை அறுப்பீர் சொல்றோம். பிதாவே நீர் எங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவையாக்குகிறீர் சொல்றோம். பிதாவே நாங்கள் போகும் இடமெல்லாம் நீர் எங்களுடனே கூட இருக்கிறீர் சொல்றோம். பிதாவே எங்களுக்கு எதிராக எழுப்பப்படும் எந்தவித ஆயுதமும் நிச்சயமான ரிஷுவா மஷியாவின் நாமத்தினாலே வாய்க்காமல் போகும் சொல்றோம். பிதாவே இனி தீங்கை நாங்கள் காணாதிருப்போம் சொல்றோம். பிதாவே நாங்கள் ஆறுகளை கடக்கும் போது அவைகள் எங்கள் மேல் புரள்வதில்லை சொல்றோம். பிதாவே நாங்கள் அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்போம், அக்கினி ஜுவாலை எங்கள் மீது பற்றாது சொல்றோம். பெண்களை கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்வுகளை முறித்து அந்த வாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையும் நீர் எங்களுக்கு அளிப்பீர். பிதாவே நீர் எங்களை கீர்த்திங்க பொய்ஷியமாய் வைப்பீர் சொல்றோம். பிதாவே இரட்டிப்பான நன்மையை தருவீர், இன்றைக்கு தருவீர் சொல்றோம். பிதாவே எங்களோட போராடினவில்லை நாங்கள் தேடியும் காணாதிருப்போம் சொல்றோம். பிதாவே நீர் எங்களுக்கு சூரியனும் கேடவுமாய் இருக்கிறீர், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிருப்பீரோ சொல்றோம். பிதாவே நாங்கள் உம்மிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருப்போம், நீர் எங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வீர் சொல்றோம். பிதாவே எங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துடித்து முதல் நீதி எங்களுக்கு முன்னாலே செல்லும். பிதாவே உடைய மகிமை எங்களை பிறகாலை காக்கும் சொல்றோம். பிதாவே உடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற எங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதில் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் சொல்றோம். பிதாவே நலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் எப்போதும் இருக்கும் சொல்றோம். பிதாவே நீர் எங்களை பழுகவும் பெருகவும் செய்து எங்களோட உங்களுடைய உடன்படிக்கை திடப்படுத்துகிறீர் சொல்றோம். பிதாவே எங்கள் பக்கத்தில் 1000 பேரும் எங்கள் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது எங்களை அணுகாது சொல்றோம். பிதாவே இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நாங்கள் பயப்படாதிருப்போம் சொல்றோம். பிதாவே பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது சொல்றோம். பிதாவே வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது சொல்றோம். பிதாவே எங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் எங்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் சொல்றோம். பிதாவே சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நாங்கள் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவோம் சொல்றோம். பிதாவே ஆபத்தில் நீரே எங்களோடு இருந்து எங்களை தப்புவித்து எங்களை கனப்படுத்துகிறீர் சொல்றோம்.
பிதாவை நீடித்த நாட்களால் எங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்கி உடைய ரட்சிப்பை முடிவு பரியந்தம் வரை காண்பிப்பீர் சொல்றோம். பிதாவே நாங்கள் உங்களுடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம் சொல்றோம். நிஜமானே என் பிள்ளைகள் எல்லோரும் உம்மால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்றோம். பிதாவே என் மேல் இருக்கிற உங்களுடைய ஆவியம் நீர் எனக்கு அருளின எங்களுக்கு அருளின உடைய வார்த்தைகளும் இது முதல் கொண்டு எங்கள் வாயிலிருந்தும் எங்கள் சந்ததியின் வாயிலிருந்தும் எங்கள் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை சொல்றோம். பிதாவே உமக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, ஆண் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் சொல்றோம். பிதாவே நாங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் சொல்றோம். பிதாவே எங்கள் கைகளின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிடுவோம் சொல்றோம். பிதாவே பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை நீர் எங்களுக்கு அளிப்பீர் சொல்றோம். பிதாவே எங்கள் செய்கைகளை உங்களுக்கு ஒப்புவிப்போம், அப்போது எங்கள் யோசனைகள் உறுதிப்படும் சொல்றோம். பிதாவே எங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறீர் சொல்றோம். பிதாவே ஏற்ற காலத்தில் எங்கள் தேசத்தில் மழை பெய்ய செய்வீர், நாங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் எங்களுக்கு நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தையும் திறப்பீர் சொல்றோம். பிதாவே நாங்கள் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்போம், நாங்களோ கடன் வாங்காது இருப்போம் சொல்றோம். பிதாவே பிரயோஜனமாய் இருக்கிறதை நீர் எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியில எங்களை நடத்துகிறேன் எங்கள் தேவனாகி யெகோவா நீரே சொல்றோம். பிதாவே உம் சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லும், நீர் எங்களுக்கு இளைப்பாறுதல் தருவீர் சொல்றோம். பிதாவே நாங்கள் அறியாததும் எங்களுக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை நீர் எங்களுக்கு அறிவித்திருக்கிறீர் சொல்றோம். பிதாவே எங்கள் கைகளின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிடுவோம் சொல்றோம். அல்லேலூயா. பிதாவே என் செய்களை எல்லாம் மூக்க மாத்திரமே ஒப்புவித்து உண்மையில் மாத்திரமே நாங்கள் நம்பிக்கையாக இருப்போம் சொல்றோம். பிதாவே நீர் எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பீர் சொல்றோம். பிதாவே வழியில் எங்களை காக்கிறதற்கும் நீர் ஆயத்தம் செய்த ஸ்தானத்திற்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ ஒரு தூதனை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீர் சொல்றோம். அநாதி தேவனே நீர் எங்களுக்கு அடைக்கலம், உடைய நித்திய பொய்களே எங்களுக்கு ஆதாரம் சோதனம். பிதாவே இனி கொடுமை எங்கள் தேசத்திலும் அழிவும் நாசமும் எங்கள் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது சொல்றோம். பிதாவே நீர் எங்களை வாழாக்காமல் எங்களை தலையாக்குகிறீர் சொல்றோம். பிதாவே நீர் எங்களை கீழாக்காமல் எங்களை மேலாக்குகிறீர் சொல்றோம். பிதாவே இனி ஒரு சாபமும் இராது சொல்றோம். பிதாவே நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீர் சொல்றோம். பிதாவே உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது சொல்றோம். பிதாவே சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான்கள், தீங்கு நாட்களில் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீர் சொல்றோம். பிதாவே 2 பேராவது 3 பேராவது எங்கே உடைய நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவில் நீர் இருக்கிறீர் சொல்றோம். பிதாவே ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நீர் எங்களை மறப்பதில்லை சொல்றோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின யாவே தேவனிடத்திலிருந்து யெகோவா மஷியாவின் இடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா எங்கள் கண்களை ஏறெடுப்போம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா எங்கள் கண்களை ஏறெடுப்போம். பிதாவே இஸ்ரவேல் ஜனங்களை கெர்சி மலையிலிருந்து ஆசீர்வதித்தீர், அதே போல நாங்களும் உமக்கு மாத்திரமே பயந்து உடைய வார்த்தைக்கு நடுங்கர்களாக இருந்து உடைய கற்பனைகளை கடைபிடித்து உமக்கு பிரியமாக இருந்து உமக்கு கீழ்ப்படிந்து மகா பெரிய பர்வதமான யாகுவா தேவனே யெகோவா மஷியாவே உம்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். எங்களையும் உடைய உன்னதத்தின் ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிப்பீராக, இம்மைக்கான தேவைகளை சந்திப்பீராக. நாங்கள் கடலே இல்லாமல் எங்களை வழிநடத்தி மென்மேலும் சத்தியத்திலே வளர செய்து நாங்கள் மற்றவர்களுக்கு உப்பாகவும் பிடித்த வெளிச்சமாகவும் கணிதரமாகவும் இருந்து நாங்கள்
கரைத்து திரைப்பிழையற்றவர்களாக உம்முடைய ராஜ்யத்திலே எடுத்துக்கொள்ளப்பட கிருபை பாராட்டுவீராக. எஜமான யெகோவா நாமத்தினாலே பிதாவே, இதோ போர் அடிக்கிறதுக்கு நீர் எங்களை புதிதும் கூர்மையான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எஜமானனே, உடைய தயவுகளால் நாங்கள் என்றும் சுகமாகிறோம். ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் வனாந்திரத்திலே வழியையும் வாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறீர். ஸ்தோத்திரம். பிதாவே, இதோ ஃபைனான்சியல் தத்தெடுப்பின் பாத்திரத்தை எங்கள் கையிலிருந்து நீக்கி போடுகிறீர். ஸ்தோத்திரம். பிதாவே, நாங்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகை செய்கிறீர். ஸ்தோத்திரம். பிதாவே, நீதியினால் நாங்கள் ஸ்திரப்பட்டு இருப்போம், கொடுமைக்கு தூரமாவோம். ஸ்தோத்திரம். பிதாவே, துஷ்டர்களை இனி எங்கள் வழியாய் கடந்து வருவதில்லை. அவர்கள் எஜமான யெகோவா நாமத்தினாலே சங்கரிக்கப்பட்டார்கள். சொல்றோம். பிதாவே, நாங்கள் அறியாதும் எங்களுக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை நீர் எங்களுக்கு அறிவித்திருக்கிறீர். அவைகளை நிறைவேற்றிய முடிப்பீர். சொல்றோம். பிதாவே, இதோ திறந்த வாசலை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீர். சோதரம். பிதாவே, சகல நோய்களும் எங்களை விட்டு விலக்குகிறீர். சோதரம். பிதாவே, எங்களை பலவந்தரின் கைக்கு விடுவித்து விட்டீர். சோதரம். பிதாவே, உண்மையை நாங்கள் நேசிப்போம். எஜமானரே, உண்மையை நாங்கள் சேவிப்போம். உமக்காக ஓடுவோம், உமக்காக வாழ்வோம். சித்தத்தை நாங்கள் நேர்த்தியாகவும் உண்மையுடனும் தாழ்மையுடனும் பரிபூர்ணத்துடனும் செய்து முடிப்போம். அப்போது நாங்களும் எங்கள் வீட்டாருமோ எனில் முடிவு பரியந்தம் வரை ரட்சிக்கப்பட்டிருப்போம். கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். பிதாவாகிய தேவனே, எஜமான யெகோவா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயம், வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயம், பூமியில் காண்கின்ற யாவும், பூமியில் காண்கின்ற யாவும் பிதாவே உமை போற்றுமே. ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் உமக்கே பிதாவே, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் உமக்கே எஜமானரே. அல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். பிதாவே, உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம். எஜமானே, உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வில் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வில் பாக்கியமே. முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே, நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். பிதாவே, உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம்
நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம். ஜமானை மக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். எபனேசர் எபனேசர், இதுவரை உதவி நீர். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். எபனேசர் எபனேசர், இதுவரை உதவி நீர். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். முழந்தாள் படித்து முழுவதும் தருகிறே. நான் முழந்தாள் படித்து முழுவதும் தருகிறே. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபின் தேவனே, எங்கள் பிதாவே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நாங்கள் உம்மை மனதார அழைக்கிறோம். நீரே பெரியவர் மற்றும் வல்லமை உள்ளவர், உன்னதமான தேவன். உம்முடைய பெயர் மட்டுமே யாவே, நித்தியமானவர், சேனைகளின் யாவே தேவன். நீர் இரக்கமும் கிருபையும் உள்ளவர், கோபத்தில் தாமதம் உள்ளவர், மகா அன்பு உள்ளவர். உமது நாமத்துக்கு பயந்து உமது கட்டளைகளை கடைபிடிப்பவர்களுடன் என்றென்றும் உடன்படிக்கையை கடைபிடிப்பவர். உமது வல்லமையினாலும் நீட்டப்பட்ட உமது கரத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உமக்கு எதுவும் கடினமானது அல்ல. எங்களை காப்பாற்றுவதற்கு எல்லாம் வல்லவர் மற்றும் உம் மக்களுக்கு அன்பின் கிருபையால் உதவிகளை செய்பவர். நீர் பரிசுத்தமானவர், உமது நாமம் பரிசுத்தமானது. உமது திருநாமத்தை போற்றவும் துதிக்கவும் இந்த இரவு வேளையிலே உமது முன் வந்திருக்கிறோம், வருகின்றோம். அல்லேலூயா. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தமான கர்த்தாவே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். உமக்கு துதி, உமக்கு துதி பலிகளையும் எங்களையே காணிக்கைகளாக செலுத்தி யாஷுவா எங்கள் மேசியா மூலம் நீர் வழங்கிய எங்கள் ஆத்துமாக்களின் ரட்சிப்பில் உமக்கு முன்பாக மகிழ்ச்சி அடைவதற்காக இந்த நியமிக்கப்பட்ட நேரத்திற்கு எங்களை அழைத்தீர். உமது பலிபீடத்தின் மீது எங்களின் உயிரை ஏற்றத்தக்க பலியாக செலுத்தி பாவ நிவாரணம் மற்றும் எங்களின் பிரதிஷ்டையை புதுப்பிக்க மாதங்களின் தொடக்கத்தை எங்களுக்கு தந்தருளினீர். இந்த சந்திப்பை உம்மோடு வைத்திருக்க எங்களுக்கு உதவிய எங்கள் தேவனாகிய யாவே, ராஜாவின் ராஜாவாகிய நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். எங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக வைக்கிறோம். எங்கள் ஆராதனைகளை ஏற்றுக்கொள்வீராக. பூமியில் உமது பரிசுத்த ஸ்தலத்தை மீட்டெடுத்து உமது மகிமையில் மீண்டும் எங்களோடு வாசம் செய்யும்படி வாஞ்சிக்கிறோம். சீயோனுக்கு நீர் திரும்புவதை காணும் ஆசீர்வாதத்தை பெறப்போகும் நாங்கள் பரிசுத்தத்தோடும் விசுவாசத்தோடும் உம் சித்தத்தை செய்வதிலும் பெருக உம் பரிசுத்த ஆவியால் நிரப்பி யாஷுவாவின் வருகையில் எடுத்துக்கொள்ளும். மக்கள் மீது இரக்கம் கொண்டு பரிசுத்தத்தோடும் விசுவாசத்தோடும் உம் சித்தத்தை செய்வதிலும் பெருக உமது நித்திய ஆலோசனைக்காக நாங்கள் உம்மை ஆசீர்வதித்து துதிக்கிறோம். உமது ராஜ்யம் வருவதாக, உம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனே, ஒரே தேவன். ஆமென். இஸ்ரவேலை கேளும் தேவனாகியாவே, முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் என்கிற பிரதான கற்பனையை நினைவில் கொண்டு
Shema Israel, Shema Israel, Adonai Eloheinu. Shema Israel, Shema Israel, Adonai Eloheinu. Adonai Echad, Adonai Tzidkenu, Adonai Yeshua Teinu. Adonai Echad, Adonai Tzidkenu, Adonai Yeshua Teinu. Shema Israel, Shema Israel, Adonai Eloheinu. Baruch Shem, כבודו מלכותו לעולם לעולם. Baruch Shem, כבודו מלכותו לעולם לעולם. Shema Israel, Adonai Eloheinu. Adonai Echad. Baruch Shem Kevod Malkuto Leolam Vaed. Shabbat Shalom. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் துதிக்கு பார்க்கிறவர், மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவர். அவரை ஆராதித்து துதித்து உயர்த்துவது நமக்கு பிரிதியா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அண்டையில நாம எப்பொழுதும் இருக்கணும்ன்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யாக்கோபை போல யாக்கோபு என்ன கனவு கண்டாரு? படிக்கட்டு கனவு கண்டாரு இல்லையா? தூதர்கள் இறங்குவதும் ஏறுவதுமாக கனவுல கண்டாரு இல்லையா? அப்ப தேவன் அவரோடு கூட இருக்கிறதான, அவர் தனிமையா இருந்தோம் அவரோடு கூட இருக்கிறதை தேவன் வெளிப்படுத்தினார். அதனால என்னால் அவர் தேவனே எனக்கு உதவியாக இருப்பவர், அவர் மாத்திரமே எனக்கு துணை என்று நினைத்து தூங்கினபடியினாலே. ஹல்லேலூயா. தேவனே தண்டைகளே என்று இவரை துதிப்போம். ஆமென். நாங்கள் கட்டி வர உதவி செய்யணும். ஒவ்வொரு நாள்
அதிபதியே, என் நீதியின் தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், போற்றுகிறோம். உம்மை போல ஒரு தேவன் இல்லை. நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்கள் மன்னவர், நீரே எங்கள் மணவாளர், எங்கள் ஆத்தும நேசர். உம்முடைய மணவாட்டியான சபை எடுத்துக்கொள்ள மீண்டுமாய் வரப்போகிறவர், எங்களை ஒன்றை சேர்த்துக் கொள்ள வாஞ்சையோடு இருக்கிறவர், அன்பின் பூரணி. நன்றி ஆண்டவர், இப்படி நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இந்த உலகத்துல யார் நம்மை கைவிட்டாலும் அவர் கைவிடாதவர். அல்லேலூயா. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம் இல்லையா? யார் மறந்தாலும் அவர் நம்மை மறவாதவர், ஒருபொழுதும் விட்டு விலகாதவர். அதை நினைவில் கொண்டு நன்றியுள்ள இருதயத்தோடு அவர் துதிப்போம். ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா.
என் நம்பிக்கையை விட மாட்டேன். நான் நம்பினவர் கைவிட மாட்டார். சொல்லுவோம், சொல்லுவோம். நம்பிக்கையை விட மாட்டேன். நான் நம்பினவர் கைவிட மாட்டார். நன்றி ஆண்டவரே, வேணாம் மகிமைப்படுவதாக. துதிகளை உடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். சுகந்த வசனங்களை ஏற்றுக்கொண்டு மகிமைப்படுவீராக. யெகோவாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.